அப்படியே பக்குவம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு பேர் நயன தீக்கை அப்படிங்கிறது. எல்லோரும் வந்து மனிதர்களுக்கு தீக்கை கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் யானைக்கே தீக்கை கொடுத்தார். நோக்கி என்று சொல்கிறார். சிவப்பனை உரையில் அப்படி தான் சொல்கிறார். ஒரு தீக்கை கொடுத்தா அந்த ஆன்மா எப்படி பக்குவம் அடையுமோ அது மாதிரி அந்த யானை வந்து அந்த இடத்துல மதமெல்லாம் நீங்கியது அப்படின்னு சொல்கிறாருங்க. சொல்கிறார், வஞ்சகர் விட்ட சினப்போர் மதவங்களிற்றினை நோக்கி செஞ்சடை நீள்முடி கூத்தர் தேவர்க்கும் தேவர்வரானார் வெஞ்சுடர் மூவிலை சோழ வீரற்றதம் அடியோம் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லி அருந்தமிழ் பாடி அறைந்தார் என்று சொல்லி நமக்கு சொல்றாருங்க. சுண்ணவின் சந்தன சாந்தும் சுடதுங்கள் சோழமணியும் வண்ண உரிமையுடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரலேரும் அகலம் வலாய அறவும் தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. இப்படி தான் பாடுறார். இந்த பதிகம் பாடின உடனேயே அந்த யானை என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே அவரை வளமாக சுற்றி வந்து அவரை வணங்கி கொண்டு சென்று விடுகிறது. அதுதான் என்னன்னா அவருடைய அந்த அருள் பார்வைப்படுகிறது யானையின் மேல், அந்த மதம் நீங்குகிறது, அந்த யானையே பக்குவப்படுகிறது. அப்படியே அவரை வளமாக வந்து வணங்கி மண்டி போட்டு வணங்கி கொண்டு சென்று விடுகிறது என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வந்து மீண்டும் அந்த யானையை வந்து மீண்டும் ஏவி விடுகிறார்கள். அப்படி ஏவி விட்ட யானை ஏவினவர்களையே சென்று தாக்கி அவர்களை துவம்சம் செய்து கொண்டு யானை அப்படியே சென்று விடுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் பார்த்தாங்க, இன்னும் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த